ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு கோயிலை பற்றின வீடியோ தாங்க போட போகிறேன். எங்கள் ஊரில் இருக்கிற கலியுக வரதராச பெருமாள் கோயில். ஏற்கனவே இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். என்னோடய சேனல் ஸ்டார்டிங்கில் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தெரியும். இந்த கோயிலோட பெருமைகள், அப்புறம் இது உருவான கதை எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு தமிழ் வருடப்பிறப்பு அன்னைக்கு ஈவினிங் கோயிலுக்கு போயிருந்தவங்க. எங்கள் ஊர் கோயிலில் தேர் போட்டிருக்காங்க. இது ஒரு வாரமாக நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி தான் தேர். நேற்று நைட்டு தான் நேற்று நைட்டுன்னு சொல்ல முடியாது, வருஷப்பிறப்பு அன்னைக்கு விடிய காலம் தான் தேர் இழுத்து முடித்தாங்க. எப்போதுமே பிரம்ம முகூர்த்தத்துலேயே தேர் இழுக்க ஆரம்பித்து அப்புறம் ஒரு 7-8 மணி போல் கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. நாங்கள் அன்றைக்கி நைட்டு தான் நான் கோயிலுக்கு போனோம், எல்லாருமே போனோம். ஆனால் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது முடிச்சுட்டு அடுத்த நாள் ஏகாந்த சேவை அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுவுமே ரொம்ப கிராண்டாக இருக்கும். இப்போ ஆக்சுவலி நாங்கள் போயிருக்கிறது இன்றைக்கி எதுவுமே இல்லை, இன்றைக்கி ஃப்ரீயாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. இல்லைன்னா நம்மளால் நடக்கவே முடியாது, அவ்வளோ கூட்டம் இருக்குங்க. இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இது ஒரு பயங்கரமான ஃபெஸ்டிவல். லோக்கல் ஹாலிடே விட்டுருவாங்க. இன்றைக்கி ஆக்சுவலி கவர்மெண்ட் லீவ் ஆயிடுச்சு. இல்லைன்னா இன்றைக்கி லோக்கல் ஹாலிடே. கண்டிப்பாக தேர் அன்னைக்கு எப்போதுமே ஹாலிடே விட்டுருவாங்க. அவ்வளோ கிராண்டாக இருக்கும். இந்த திருத்தேர் உற்சவம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கலியுக வரதராச பெருமாளோட திருத்தேர் உற்சவத்துக்கு நிறைய பேர் ரொம்ப தூரத்துலேருந்து ஸ்டே பண்ணி 1 வீக் ஸ்டே பண்ணி எல்லாமே இதை பார்த்துட்டு போவாங்க. தேர் இதில் எவ்வளோ பெரிய ஃபேமஸோ அதே மாதிரி இந்த வீதிகளில் போட்டிருக்கிற கடத்தெரு அதை விட பயங்கர ஃபேமஸாக இருக்குங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம பொருட்களை வாங்கலை, அது எல்லாமே அடுத்த விஷயம். ஆனால் அதை பார்க்குறதுக்கே பல கோடி கண்கள் வேணும். அது மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும். நார்மல் டேஸில் அந்த ஊருக்கு போகிறப்ப பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஒரு காக்கா கூட இருக்காது, ஒரு காக்கா கூட இருக்காதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி இருக்கும். நார்மல் ஆல் சாட்டர்டேஸ் அங்கே விசேஷம். இது சின்ன திருப்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு தானாகவே உருவான கதை இது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் ஃபுல்லாகவே விசேஷமாக தாங்க இருக்கும். எல்லா நாளுமே பயங்கர கூட்டமாக இருக்கும். சனிக்கிழமை உள்ளே போயிட்டு வெளியில் வரவே முடியாது, அவ்வளோ கூட்டமாக இருக்கும். ஆக்சுவலி இது ஒரு பெருமை தான் எங்களுக்கு இந்த ஊரில் வாழ்கிறது. இது தானாகவே உருவான கதை இதுக்கு இருக்குது. இது என்னோடய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. இது சின்ன திருப்பதி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலை சின்ன திருப்பதி. இதோட பேரே கலியுக வரதராச பெருமாள். கலியுகத்தில் தோன்றிய வரதராச பெருமாள் அப்படிங்கிறது தான் இதோட பேர். அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு உள்ளே சாமி கும்பிட்டுட்டு தேங்காய் அர்ச்சனைலாம் முடிச்சுட்டு திருப்பி வந்தோம். கடத்தெருவை சுற்றி பார்க்குறதுக்கு நம்ம 3 மணி நேரம் 4 மணி நேரம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாலும் பார்த்தா அவ்வளோ இருக்கும். அந்த வீதிகள் ஃபுல்லாகவே ஒவ்வொரு வீதியும் தனித்தனியாக நிறைய கடைகள் இருக்கும். அப்புறம் ராட்டினம், இது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. இல்லாத கடைகள், அரிய பொருட்கள் எல்லாமே இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு போனால் சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னோடய குழந்தைங்கள்லாம் குழந்தைங்க நாத்தனார் பிள்ளைங்களாம் வந்திருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்கெல்லாம் மதியமே போயிட்டு வந்துட்டாங்க. பட் அப்போ எனக்கு சமைக்கிற வேலை இருந்துச்சு, அப்போ போக முடியல. சரி ஈவினிங் போகலாம் அப்படின்னு சொல்லி போனேன். நாங்கள் கோயில் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறப்பவே இது தாங்க தேர். இந்த தேரில் தான் உற்சவர் வச்சு காலையில் ஊர்வலம் வந்திருப்பாங்க. இப்போ அதில் சாமியை வெளியில் எடுத்து திரும்பவும் அலங்காரம் பண்ணி நைட்டு ஒரு பூஜை இருக்குது போல இருக்குது, அதை பண்ணாங்க. அதாவது எல்லாருமே எல்லா பூஜைகளிலும் கரெக்டாக கலந்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொன்னால் முடியாது. ஏன்னா நம்ம அங்கே போயிட்டோம்னாலே கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே கடத்தெருவுக்கு போவாங்க. அப்புறம் உள்ளேயுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தேர் தான் உற்சவம், பெரிய விசேஷம். அடுத்த நாள் இருக்கிற ஏகாந்த சேவை. அது மாதிரி இன்றைக்கி ஏதோ ஒரு பூஜை இருக்குது போல இருக்குது, அதுக்காக இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்களும் போயிட்டு ஒரு ராட்டினங்கள்லாம் போய் சுற்றிட்டு, எனக்கு ரொம்ப பயம்தான் இருந்தாலும் ஒரே ஒரு இதில் மட்டும் போயிட்டு அப்புறம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு, நிறைய ஃபுட் எல்லாமே இருக்கும். ஃபுட் ஐட்டம்லாம் நிறைய இருக்கும். எங்களுக்கு அவ்வளோவா பசி இல்லை, ஸோ அதனால் அதெல்லாமே நாங்கள் எடுத்துக்கல. அப்புறம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கே டைம் பத்தலை. அப்புறம் பார்த்திங்கன்னா பெருசாக வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் எதுவுமே வாங்கலை. சின்ன சின்ன ஸ்டிக்கரு, அப்புறம் ஊக்கு, அது மட்டும் வாங்கிட்டு அப்புறம் ஒரு வீட்டுக்கு வரப்போ பார்த்திங்கன்னா ஒரு 9:30க்கு மேலே ஆயிடுச்சு. ஆட்டோவில் தான் போயிருந்தோம். 9:30க்கு மேலே ஆயிடுச்சு. வந்தோன்னே வீட்டில் ஹஸ்பண்ட் புரோட்டா வாங்கிட்டு குழந்தைங்கள எல்லாத்தையும் சாப்பிட வச்சுருந்தாங்க. நான் மட்டும் சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
நீங்கள் யாராவது இந்த கோயில் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா, இல்லை நீங்கள் கோயிலுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வரலைன்னாலும் இனிமேல் வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அவ்வளோ நல்ல ஒரு புனிதமான ஸ்தலம் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.